அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமும் வந்ததா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இங்கே கொடுத்த இவங்க கொடுத்த ஃபீடிங் அப்படி இருந்தது. அவங்ககிட்ட இருந்த வந்து அவுட்புட்டையும் நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக முடியும். ஒருத்தருக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஸோ அப்படின்னு நினச்சி நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். ஒரு நல்ல இது எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் கிடச்சிது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஃபேக்கல்ட்டிஸோட ஈடுபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு அகாடமி பார்த்துட்டு வந்திருக்கேன். பிள்ளைங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இங்கே இருந்தது. நான் பார்த்தா அது என்னோடய அனுபவம், நான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம். அதே அகாடமியில் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து தான் போன வருஷமே போயிருப்பாள். அது கிடைக்கல அவளுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸு இங்கே கிடச்சிது அவளுக்கு. ஒரு நல்ல ஒரு மேடத்து எக்ஸ்பிரஷன் நான் சொல்லணும். ஒரு தாயோட ஸ்தானத்துலேருந்து அவளுக்கு நிறைய டவுன் ஆகும் பொழுது அவள் நிறைய பேசியிருக்காங்கன்னு அவள் சொன்னான். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். என் பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா அது எங்கள் சொந்த ஊர்லேயே, சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே என் பொண்ணு கிடச்சிருக்கு. அது நாங்கள் ரொம்ப எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, நான் ஆஃபீஸ் மேம் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். வார்டன் மேம்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்களும் அவங்க பொண்ணு மாதிரி என் பொண்ணை பார்த்துக்கிட்டா. ஏன்னா நாங்கள் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வாரம் ஓடி வருவேன் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது. ஆனால் அங்கே வந்து இல்லையே அப்படிங்கிற போது எனக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஹாஸ்டலுக்கு மட்டும் வந்துட்டு போய்டுவேன். மேடம் அவங்கள வார்டன் மேமை வந்து ரொம்ப அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சமையல்கார அம்மாவும் அவங்களுடைய சாப்பாடு தான் இந்த பிள்ளைங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்கிறதுல நான் வந்து ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏன்னா அந்த அம்மாவோட ஏன்னா சாப்பாடு எல்லா இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப்பாக இருக்குது. சாப்பாடுனால பிள்ளைங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வருது, நிறைய சந்தித்தோம் நாங்கள். அதை வந்து நான் இங்கே அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச்.